ஹலோ மக்களே, இப்படி ஒரு டைம் உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப வாசமாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு வந்து ஒரு கடாயை உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் வந்து சீரகம், பெருஞ்சீரகம், மிளகு இதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது வேறு எதுவும் நிறைய பொருள்லாம் இதில் தேவைப்படாது, ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா வறுந்து வரும்போது நம்ம காஞ்ச மிளகா போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதுவும் வறுத்து வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை போட்டு வறுத்துக்கலாம். இது வந்து மெயின் வந்து இது கருவேப்பிலை, அந்த மிளகு, சீரகம் எல்லாம் சேர்கிற அந்த வாசம் தான் ரொம்ப முக்கியம் அந்த உருளைக்கிழங்குக்கு. அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வாசத்திலே வந்து வேறு மாதிரி வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும். அது கண்டிப்பாக நிறைய கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி, கருவேப்பிலையும் வறுவணும், வறுபடணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதனால் வந்து பச்சையாக இருக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா வறுபட்டு அதை அரைக்கும்போது நல்லா பவுட்ரு ஆகணும். அது மெயின் அதுக்கு. அதனால் கருவேப்பிலையும் நல்லா வறுக்கிறது வரைக்கும் நல்லா வறுத்து விட்ருங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வேறு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம். பெருஞ்சீரகம் போட்டு தாளித்து அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தேவையான பொருள்லாம் சேர்த்துடலாம். பெருஞ்சீரகம் போட்டு நல்லா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். நல்லா வாசம் வரும்போது நம்ம வந்து அதில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சமாக தான் நம்ம நிறைய போட போகிறதில்ல. கொஞ்சோண்டு பூண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. ரொம்பலாம் வெங்காயம்லாம் தேவையில்லை, கொஞ்சம் அளவோட போட்டுக்கோங்க. ரொம்ப ரொம்ப கருப்பாகணும்னு அவசியம் இல்லை, நல்லா வதங்கி வந்தால் போதும். ரொம்ப கலர் மாறணும்னு அவசியம் இல்லை. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தேவைன்னா பச்சை மிளகாவும் போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டுக்கேன். இதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள் லைட்டாக போட்டுட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கி கொண்டு வாங்க. நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வரும்போது நம்ம இதில் கொஞ்சம் அந்த மசாலா, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கலருக்காக கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் தனியா பவுடர், கொஞ்சம் சிக்கன் மசாலா பவுடர், ஏதோ ஒரு கரம் மசாலா ஏதாவது ஒன்று போட்டால் ஓகே. சிக்கன் மசாலாவும் கரம் மசாலா சேம் ஃப்ளேவரில் தான் இருக்கும். அதனால் அதை போட்டாலும் ஓகே தான். எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு வதக்கிடுங்க. அதில் லைட்டாக உப்பு போட்டுருங்க. அதுக்கு தேவையான உப்பு போட்டு நம்ம அதை நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சு வேக வைக்கணும். அது மூடி ஸ்லோவில் நம்ம வச்சோன்னா சீக்கிரமாக வெந்துடும். சேம் டைம் உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாகிடும். அது ரொம்ப முக்கியம். மூடி வச்சு அந்த உப்பு அதில் பிடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அப்போ மூடி வச்சு ஸ்லோவில் வேக விட்டிங்கன்னா ரொம்ப நல்லா அருமையாக சாஃப்டாக வெந்துடும். தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணி தேவையில்லை. இதுக்கு வந்து தண்ணி நிறைய ஊற்றி வேக வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் வராது இது. அதனால் அதை கொஞ்சம் தேவையான அளவு மட்டும் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த பொடியை நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பொடியை நல்லா போட்டு கிண்டி விட்ருங்க. நான் 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, வேண்டானா தேவையில்லை. இது கூட நீங்கள் பச்சை மிளகாய், இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாமே சேர்க்கலாம், கொத்தமல்லி எல்லாமே. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. தண்ணி எல்லாமே உறிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லா தண்ணி வெந்து நல்லா ட்ரை ஆகி வரும்போது நம்ம வந்து அதை நிறுத்திடலாம். இப்போ உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சம் எவ்வளோ உப்பு கம்மியாக இருக்கும் சில டைம், அப்போ அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா ட்ரை ஆகணும். அப்படின்னா நம்ம ஒட்டி வரணும் அந்த பாத்திரத்தோட, அந்த அளவுக்கு ட்ரையாக பண்ணணும். இந்த முறுவலாக இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா மேலே சைடு பார்த்தா லைட்டாக கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் உருளைக்கிழங்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாக சுண்டி வந்துருச்சு. ஒரு சொட்டு தண்ணி கூட அதில் இல்லை. அந்த மாதிரி பண்ணி இதை வந்து இறக்கிருங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஏதாவது உங்களுக்கு எதாவது ரெசிபி வேணும்னா எனக்கு மெசேஜில் போடுங்க, நான் கண்டிப்பாக செஞ்சு காட்டுறேன். இதில் நல்ல கொத்தமல்லி தூவி கொஞ்சம் எலுமிச்சம்பழம் தூவி புழிஞ்சு விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த சாப்பாட்டு கூடனாலும் சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி, ஒரு 10-15 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். ஆனால் அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.